வேற எந்த நடிகரோட நடித்த அனுபவங்கள்ல ஜாஸ்தி? எனக்கு வந்துட்டு சசி அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச, தமிழ் சினிமாவில் எனக்கு பிடிச்ச ஒருத்தர். எல்லாத்துக்குமே எப்பவுமே எது பண்ணாலுமே கலக்க போகுது, எங்கே பண்ணாலுமே ஃபஸ்ட்டு அவர் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு விட்ருவார், இல்லைன்னா கால் பண்ணி பேசுவார். வடிவேல் பாலாஜி, இது நம்ம சாம்பியன் பண்ணும்போது வடிவேல் பாலாஜி ஒன்று பண்ணோம்ல, அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பார்த்தண்டா இந்த வடிவேல் பாலாஜி ஒன்று பண்ணியிருந்தீங்களே, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப வருத்தமான விஷயம், கூட இருக்க ஒரு கலைஞனை வச்சு அது பண்ணது ரொம்ப, எப்படி அவங்க ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க, நான் அழுதுட்டேன் அப்படி சொல்லிட்டு கண்ணு அவர் கலங்கிச்சு. அந்த அழுறு இது தெரிஞ்சுது. என்னடா இவ்வளோ கெத்தாக பேசுகிற, எப்படி இது பண்ணுறாரு போது அதை பார்த்துட்டு ஒரு ஒரு விஷ் பண்ணுறதா இருக்கட்டும். அதுமாதிரி சேதுபதி பெதரும் அவர் நிறைய கால் பண்ணார். கால் பண்ணி பேசினா உடனே ஃபோன் எடுத்து, அந்த படம் ஆகுதா, எனக்கு அன்றைக்கி அந்த டேட்டு வாங்கிட்டேன், என்ன பண்ண முடியாதா, சரி வந்து ஸ்கிரிப்டை சொல்லு அது மாதிரி. ஆனால் சசி அண்ணன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். ரெண்டாவது அவர் தான் தாரத்தைப்பட்டுக்கு என்னோடய வீடியோ எல்லாமே பாலா சார்கிட்ட போட்டு காமிச்சு, இந்த கேரக்டர் நான் சூப்பராப்பான் அப்படி சொன்னேன். அது அவருடைய ப்ரொடக்ஷனில்? ஆமாம், அவரோட ப்ரொடக்ஷனில் அது அவர் தான் போட்டு காமிச்சது. ஆனால் அவர் போட்டு காமிச்சார்ன்றது அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. தாரத்தைப்பட்ட ஷூட்டுக்கு போய்ட்டு 1 மாதம் கழிச்சு தான் எனக்கே தெரியும். நான் அவரும் ஒரு ட்ராவல் அப்படியே பைக்கில் அடிப்போம். இப்போ ஷார்ட் முடிச்சுன்னா சரி அப்படிதான் சொன்னோம், அப்படி போ என்னென்ன அதெல்லாம் போ, இந்த மாதிரிலாம் ஓட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, ஏரியாவில் ஓட்ட முடியுமா, நீ ஓட்டேன்னு அப்படியே போகும்போது அப்போ சொல்கிறாரு, அந்த லேடி பண்ணல நல்லா இருந்துச்சுன்னு. அப்புறம் என்ன எல்லாத்தையும் சொல்கிறாரு, அண்ணே நீ எல்லாத்தையும் பார்ப்பீங்களா, எல்லாத்தையும் பார்ப்பேன்டா, உன்னை சொன்னதே நான் தான். அப்போ தெரியும், ஐயோ இவர் தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லி அப்படின்னு.